லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டிய அந்த கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. அதில் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்வாக்கு மிக்க பிரதமர்கள், இதுவரைக்கும் இருந்த பிரதமர்களே செல்வாக்கு மிக்க பிரதமர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதில் முதல் இடத்தை மோடிக்கு தராங்க, இரண்டாவது இடத்தை வாஜ்பாய்க்கு தராங்க, மூன்றாவது இடம் இந்திரா காந்தி வராங்க, நேருவுக்கு 5வது இடம் கொடுக்கப்படுது. அது மட்டுமல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா அப்படிங்கிறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அது மட்டுமல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா அப்படின்னு கேள்விக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வருதில்ல. இது போன்ற கருத்து கணிப்புகள் எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்பை எடுத்த நிறுவனம் யாருடைய நிறுவனம் என்பதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது இதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நமக்கு மிக எளிதாக புலப்பட்டுவிடும். நான் தனிநபர் குறித்தெல்லாம் பேச விரும்பவில்லை. அந்த தொலைக்காட்சியினுடைய நிறுவனர், நிர்வாக இயக்குனர் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்குள் இணைந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் களம் காண்பதற்கு தயாராகி இருக்கிறார். எனவே இது போன்ற செய்திகள் ஆச்சரியம் அளிப்பதற்கு ஒன்றும் உரிய செய்திகளாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா அந்த செய்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். நீங்க சொன்ன செய்திகள் மட்டுமல்ல, வேலை வாய்ப்பிலே ஒன்றிய அரசால் வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் பெறப்பட்டிருக்கிற மாநிலங்கள் என்று பார்க்கிற போது தென் மாநிலங்கள் 31% பெற்றிருப்பதாக அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு தென் மாநிலத்தில் வருகிறது, 31% இங்கே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு வகையில் அவர்களை வேலை வாய்ப்புக்கு தயார் செய்திருக்கிறதா அல்லது பணி அமர்த்தி இருக்கிறதா என்கிற கேள்வியை நாட்டு மக்களிடத்திலேயே நாம் வைப்போம். இங்கே ஏராளமான முதலீடுகளை இப்போது இந்த அரசு கொண்டு வந்து குவித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த அரசு, அந்த அரசு ஏற்கனவே என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டது நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவர்களும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கடைசி நாட்களில் எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டார். அதன் தகவல்களை முழுமையாக அவர் மக்களுக்கு தர தவறி இருந்தாலுமே கூட தென் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, தென் மாநிலத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய குறைவு என்பது முழுக்க மாநில அரசினுடைய நடவடிக்கையா அல்லது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையா? முழுக்க அது மாநில அரசினுடைய நடவடிக்கை. இதை கொண்டு போய் நீங்க ஒன்றிய அரசினுடைய கணக்கில் சேர்க்கிறீர்கள். இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் அறம் சார்ந்த ஒரு ஊடகத்திற்கு அழகா என்று நாம் கேட்க விரும்புகிறோம். ஒன்று. அடுத்த கட்டமாக திட்டங்களை செயல்படுத்தியதில் தென் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களுக்கே 19.8% தான் மக்கள் நிறைவு பெற்றிருக்கிறார்கள் திட்டங்களால். ஆனால் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் 21.8% பேர் நிறைவு பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார்கள். இந்த ஒப்பீட்டளவில் இந்த எண் இருக்குல்ல, நான் இதை ரொம்ப கவனமா பாக்குறேன். இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு ரூபாய் தருகிறார்கள்? அதில் மாநில அரசினுடைய மானியம் என்பது எவ்வளவு? ஒன்றிய அரசினுடைய மானியம் என்பது எவ்வளவு? வெறும் 80,000 ரூபாயை அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு ஒதுக்குகிறது. ஆனால் பேர் என்ன? பிரதமர் வீடு கட்டும் திட்டம். மீதி இருக்கக்கூடிய தொகை 80,000 ரூபாயில வீடு கட்டிட முடியுமா? மீதி இருக்கக்கூடிய தொகையை மாநில அரசு தருகிறது. ஆனால் அந்த திட்டம் யாருடைய கணக்கில் போய் சேருகிறது? ஒன்றிய அரசினுடைய கணக்கில் போய் சேருகிறது. இப்படி ஏராளமான செய்திகளை நாம் பேச முடியும். நீங்க பேரிடர் காலத்துல கேட்ட நிதியவே கொடுக்காத அரசு சார் இந்த அரசு. இப்போது கூட ரவி 2 நாட்டைக்கு முன்னாடி கோச்சுக்கிட்டு போனாரு. ஏன் கோச்சுக்கிட்டு போனாரு? அவைத்தலைவராக இருந்த அப்பாவும் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி எங்களுக்கு நிதியை தாராளமாக ஒதுக்க சொல்லி உங்களுடைய மேலிடத்தில் சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்காகத்தான் கோபித்துக் கொண்டு அவையில் இருந்து வேகமாக வெளியேறி போனார் ரவி. எனவே ஒன்றிய அரசு இந்த தென் மாநிலங்களை எந்த அளவுக்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது? நம்ம இந்த நிதியாண்டுல கூட நிதி ஒதுக்கீடு கணக்கு பண்ணி பார்க்கிற போது தென் மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி என்பது உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கி இருக்கிற 85% நிதிதான் ஒட்டுமொத்த தென் மாநிலத்துக்கும். எத்தனை மாநிலம்? மொத்தம் 5 மாநிலம். ஆனா ஒரு மாநிலத்துக்கு கொடுத்ததுல 100% கொடுத்தாங்களா? இல்ல, 85% தான். அதுல கூட 5 மாநிலத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 110% அதிகமாக ஒதுக்கி இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம். ஆனால் இங்கே
பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். இப்படியெல்லாம் கருத்து கணிப்புகளை அவர்கள் வெளியிட்டார்கள். நான் இப்ப தேர்தல் ரிசல்ட்டுக்குள்ள வந்துடுறேன். நீங்க பீகார்ல இவ்வளவு பெரிய முயற்சியை மேற்கொண்டீர்களே, ஒரே ஒரு ராஷ்டிரிய ஜனதாதள எம்எல்ஏவையால் உங்களால் விலைக்கு வாங்கி கொண்டு வர முடிந்ததா? உங்களுடைய வாக்குப்பதிவுக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொள்ள வைக்க முடிந்ததா? இல்ல. நீங்க பெரிய ராஜதந்திரின்றீங்க. அமித்ஷா எல்லா வித்தைகளையும் கத்தவர்னு சொல்றீங்க. அவருடைய தேர்தல் வியூகத்துக்கு இணையாக இந்தியாவில் தேர்தல் வியூகம் வகுப்பவர்கள் யாருமே இல்லைங்கிறீங்க. ஆனா உங்களுடைய வியூகம் சந்தி சிரிச்சிருச்ச பீகார்ல. தேஜஸ்வி ஒற்றை ஆளாக நின்று கொண்டு உங்களுடைய வியூகத்தை முனைமுழங்க செய்துட்டார. அப்ப பீகார்ல நீங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பீங்க? உத்தரப்பிரதேசத்துல உங்களுடைய முக்கியமான வெற்றிகளில் ஒரு வெற்றியாக நீங்கள் ஆராதித்து மகிழ்கிற வெற்றி ராமர் கோயிலை கட்டியிருப்பது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எந்த சலசலப்பையும் பெரிய அளவில் அந்த ராம்லீலா உள்ளிட்ட ராமர் கோயிலை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை ஒட்டும் தொட்டும் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை தவிர வேறு மாவட்டத்தில் பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தவில்லைன்னு சமாஜ்வாதி கட்சியினுடைய தோழர்கள் எல்லாம் சொல்றாங்களே. உங்களுக்கு பெரிய அளவில் அது வாக்கு வங்கியாக மாறவில்லை என்கின்ற செய்தியும் சமாஜ்வாதி கட்சியின் மூலமாக சொல்லப்படுகிறது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? உண்மையாக நாம் பார்க்கிறோமே, லட்சக்கணக்கில் மக்கள் படையெடுத்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து போறாங்க சார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இதுவரை ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வணங்கி இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை வெளியிடுவதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? ரொம்ப சொற்பம். 10% பேர் கூட மொத்த பேர்ல போகல. அப்ப உத்தரப்பிரதேசத்திலேயும் உங்கள் யுக்தி தோல்வியை தழுவி இருக்கிறது. இப்ப பீகார் முடிஞ்சது, உத்தரப்பிரதேசம் முடிஞ்சது, ராஜஸ்தான்ல இப்ப நீங்க ஒரு சில வித்தைகளை எல்லாம் காட்டி இருக்கிறீர்கள். அதற்கு அடுத்த கட்டமாக தடுப்பாட்டத்தை ஆட வேண்டிய இடத்துக்கு காங்கிரஸ் தயாராகி வருகிறது. இப்படித்தான் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 4 மாநிலத்திலிருந்து 5 மாநிலங்கள் வரைதான் நேருக்கு நேராக, அதாவது 20க்கு 20, 10க்கு 10, 15க்கு 15 இப்படி தொகுதிகளை பிரித்து கொள்ளக்கூடிய நிலைமை இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இருக்கிறது. மற்ற ஏனைய மாநிலங்களை நீங்கள் கணக்கில் கொண்டு பார்த்தால் டெல்லியில் வேலை இல்லை, தென் மாநிலங்களை சொல்லவே தேவையில்லை. ஒட்டும் தொட்டும் இருந்த கர்நாடகம் இப்போது துடைத்து கொண்டு போய்விட்டது. சித்தராமையா அதற்கும் வலுவான ஆப்பை சொல்லிட்டாரு. ஒரு பருப்பும் அங்க வேகாதுங்கிற நிலைமை இப்ப வந்துருச்சு. இப்ப நீங்க எந்த மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்த ஆட்சியை அமைக்க போகிறீர்கள்? இன்னொன்று, அந்த கருத்து கணிப்பிலேயே அந்த செய்தியாளர் சொல்றாரு, 3500 பேரை நாங்கள் நேரடியாக சென்று சந்தித்தோம் என்று சொல்கிறார். ஒரு தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு சார்? குறைந்தபட்சமாக ஒரு தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 8 லட்சத்தி சொச்சமாக இருக்கிறது. 8 லட்சம் பேரில் வாக்களிக்கக்கூடியவர்கள் சுமார் 6.5 லட்சம் பேர் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த 6.5 லட்சம் பேரில் 3500 பேர் என்பது எத்தனை சதவீதம்? 10% கூட இல்ல, 5% கூட இல்ல, 2.5% என்று கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். 2.5% மக்களினுடைய மனநிலைதான் 100% மக்களினுடைய மனநிலையாக தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது எந்த வகையில் பலனளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்க முடியும்? எனவே யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு இப்படி ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பையே நான் கருத்து திணிப்பாகத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கு எதிரான தீர்மானங்கள், இன்றும் ஒரு தீர்மானம், 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. இதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை ஆதரிச்சிருக்கிறாரு. பக்கம் கூட பாகம் 2ன்னு சொல்றாரு. ஆனால் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் கருணாநிதி ஆதரித்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சட்டத்தை ஏன் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கிறாரு அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறார்ல, இது எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு முதல்ல புத்தகத்தை படிக்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு கணக்கு சொன்னாரு. எத்தனை புத்தகம்? 20,000 ஏதோ கணக்கெல்லாம் சொன்னாரு. அந்த கணக்கு கூட நான் மறந்துட்டேன், அவருடைய கணக்கை. அது அண்ணாமலையினுடைய கணக்கு. அத்தனை புத்தகங்களை படித்தவர் முதலில் நெஞ்சுக்கு நீதியை படித்திருக்கிறாரா என்கிற சந்தேகம் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, கலைஞர் எந்த தருணத்தில் எந்த மாதிரியான செய்திகளை சூழ்ச்சமமாக சொன்னார் என்பது அண்ணாமலை போன்ற அறிவிலிகளுக்கு தெரியாது. அதனால் அண்ணாமலை இதையெல்லாம் ஒரு ஒப்புக்காக எடுத்துக்கொண்டு பேசுவார். இப்ப உயிர் கொள்கை என்று திராவிட இயக்கத்துக்கு வைத்துக் கொள்வோம். அது இந்த நாடு என்பது ஒரு சோசியலிச நாடு. இந்த நாடு ஒரு இன்டகிரேட்டட் ஃபெடரேஷன். இன்டகிரேட்டட் ஃபெடரேஷன் என்று சொன்னால் பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழி பேசுகிறவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்தியா என்கின்ற ஒரு குடையில் ஒரு கூட்டமைப்பாக இணைந்து இருக்கிறார்கள். இதைத்தான் அண்ணா பல நேரங்களில் நாடாளுமன்றத்திலேயே சொன்னார். சட்டப்பேரவையிலும் கூட அண்ணா பேசியிருக்கிறார். வீதிகளிலும் பல நேரங்களில் அண்ணா மேடை அமைத்து பேசிய பிரதானமான செய்திகளில் ஒரு செய்தி இதுதான்.
அதில் எந்த விதமான மாற்றமும் இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்ததில்லை. கலைஞர் பேசியதை விட ஒருபடி அதிகமாகத்தான் இப்போது முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொன்று, நீங்க ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், இன்னொன்றையும் சொல்லிவிடலாம். ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அது மட்டும்தான் இன்னும் நீங்க சொல்லல. அதையும் சொல்வதற்கு நீங்கள் நெடுநாட்கள் எடுத்துக்கொள்ள போவதில்லை என்பதும் தெரியும். அதற்கு முன்னால் உங்களுக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை மாற்றுவதற்குத்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட முற்போக்கு மாநிலங்களோடு சேர்ந்து பல தலைவர்கள் இந்தியா கூட்டணி என்கின்ற பெயரால் தேரை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்லி அண்ணாமலையினுடைய புத்தக அறிவை ஆய்வுக்கு உட்படுத்துகிற அளவுக்கு அண்ணாமலை பேசி இருக்கக்கூடிய செய்திக்கு மதிப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஒருபோதும் கலைஞர் அப்படி சொல்லி இருக்க மாட்டார் என்று ஊர்ஜிதமாக நான் நம்புகிறேன். அப்படியே சொல்லி இருந்தாலும் அதற்கு முன்னும் பின்னும் கலைஞர் சொன்ன செய்தி என்ன, இவையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டுதான் என்ன சொன்னார் என்பதை கருத்தில் வைத்து அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்கள் வருகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும், அதாவது எனக்கு இருக்கிற வேலையே அதிகமா இருக்கு, அந்த வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு, அதனால நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, இது எப்படி பாக்குறீங்க? அரவாக்குறிச்சியில் ஏற்கனவே அவரை மக்கள் எந்த அளவுக்கு சின்னாபின்னமாக சிதைத்து அனுப்பினார்கள் என்பதை இன்னும் அண்ணாமலை மறக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டால் அண்ணாமலையினுடைய நிலைமை என்னவாகும் என்பதை மற்றவர்களை விட, நம்மை விட அண்ணாமலை நன்கு உணர்ந்திருக்கிறார். 100 ராஜாக்களுக்கு இணையானவர் தான் அண்ணாமலை. அதனால் அவரை நம்பி யாரும் வாக்களிக்க போவதில்லை என்பது அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். எங்கே நின்று நம்முடைய மானம், மரியாதை எல்லாவற்றையும் இழப்பதற்கு டீசென்டா இந்த ஆட்டத்திலிருந்து ஒதுங்கி கொண்டால் நாம ஏதோ ஒரு மிகப்பெரிய காமராஜரை போன்ற, பெரியாரை போன்ற பதவிகள் மீது பற்றற்ற தலைவராக காட்டிக் கொள்ளப்படுவோம், அண்ணாவை போன்ற ஒரு தலைவராக காட்டிக் கொள்ளப்படுவோம் என்று நினைத்து கொண்டு இந்த நாடகத்தை அண்ணாமலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும், அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் டெபாசிட் பெறவே முடியாது. அரவாக்குறிச்சியில கூட உயிர் தப்பியது அதிமுகவினுடைய கூட்டணியில் தான். நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை. இப்போது அதிமுக கூட்டணியும் இல்லை. இருக்கக்கூடிய லெட்டர் பேட் இயக்கங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நீங்கள் போட்டியிட்டால் டெபாசிட் இழக்கிறது இல்ல, நோட்டாவுக்கு கீழே போயிருவீங்க. அதனால அண்ணாமலை அதை உணர்ந்தே இந்த தேர்தலை இப்படி கையாளுகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். 2வது நாளாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெல்லி சலோ அப்படிங்கிற முழக்கத்தை பயன்படுத்தி அந்த போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காவல்துறையும் துணை ராணுவப் படையும் குழிகளை தோன்றாங்க, வேலிகளை அமைக்கிறாங்க, ட்ரோன்கள் மூலமாக ரப்பர் குண்டுகளை போடுறாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க. இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. விவசாய சங்கங்களும் அறிக்கை விடுறாங்க. அதாவது அரசாங்கம் ஒரு மிருகத்தனமான செயலில் எங்களை அடக்குமுறை பண்ணுறாங்க, இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விவசாயத்துறை அமைச்சர் இப்போதைக்கு அந்த அவசர திட்டம் ரத்து செய்ய வாய்ப்பு இல்லை, அதுக்கு கால அவகாசம் இருக்கு, பங்குதாரர்களோட ஆலோசனை பண்ணாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இந்த மோடியினுடைய அரசு தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் விரோதமான அரசாகத்தான் இந்த 9.25 ஆண்டு காலம், ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய போகிற நிலையில் எல்லா மக்களுக்கும் எதிரான அரசாகத்தான் இது இருந்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் விஷயத்திலே இந்த அரசுக்கு கிஞ்சித்தும் அக்கறை என்பதே இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு, இந்த விவசாயிகளுக்கான மசோதாவுக்காக அவர்கள் ஏற்கனவே போராடிய போது அரசு எப்படி நடந்து கொண்டது என்பதை நாடே பார்த்தது. ஆனால் விவசாயிகள் கொஞ்சமும் அசரவில்லை. இப்போது 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தான் நினைவுபடுத்துகிறது. அதைவிட ஒரு மோசமான நிலைமையை இந்திய துணை கண்டத்தில் சொந்த நாட்டு மக்களின் மீதே ஏவுகிற ஒரு அரசு இதுவரை இந்திய துணை கண்டத்தில் சுதந்திர இந்தியாவில் இருந்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எமர்ஜென்சி காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் கையாளப்படவில்லை. இப்போ அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்கின்ற அடிப்படையில் இந்த அரசு இந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் கூட நேற்று தொலைக்காட்சி வாயிலாக பார்க்க நேர்ந்தது, உண்மையிலேயே இது இந்தியா தானா அல்லது வேறு ஏதாவது நாடுகளில் நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்கத்தக்க விதத்தில் அந்த செயல்பாடுகள் அமைந்திருந்தது. எல்லையை மறித்தது மட்டுமல்ல, அந்த போராட்டக்காரர்கள் உள்ளே வர முடியாமல் தடுத்தது மாத்திரமல்ல, அங்கே பெரிய பெரிய இரும்பு கம்பிகள், அதாவது வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களை குத்தி சிதைக்கிற வகையில், மனிதர்கள் வந்தால் மனிதர்களுடைய இதயங்களை பிளக்கிற வகையில் பெரிய பெரிய கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அங்கே மண்ணிலே புதைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அக்கிரமம் எந்த நாட்டிலாவது நடைபெற்றிருக்கிறதா? உள்நாட்டில் தங்களுடைய சொந்த நாட்டு மக்களின் மீது, அதிலும் குறிப்பாக
விவசாயிகளின் மீது, விவசாயிகள் இல்லை என்று சொன்னால் இங்கே உணவுக்கே பஞ்சம் ஏற்பட்டு போகிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துவிடுமே. அந்த விவசாயிகளுக்காக ஒரு அரசு இயங்கியது என்பதெல்லாம் கடந்த காலத்தில் உண்டு. ஆனால் இப்போது இந்த அரசு விவசாயிகளை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது என்பதற்காகத்தான் நான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைவுபடுத்தினேன். ஒரு நவீன ஜாலியன் வாலாபாக்கை நிகழ்த்துவதற்கு மோடி தயாராகி இருக்கிறார் என்றுதான் நான் அதில் புரிந்து கொள்கிறேன். இன்னும் குறிப்பாக நேற்றைக்கு அதிர்ச்சி தரத்தக்க விதத்தில் ஒரு செய்தியை நான் பார்க்க நேர்ந்தது. டெல்லி அரசுக்கு ஒரு கோரிக்கையை ஒன்றிய அரசு வைக்கிறது. திறந்த வெளி சிறைச்சாலையாக அந்த மைதானங்களை மாற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம்! அப்படி என்று சொன்னால் அதை அகதிகள் முகாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அகதிகள் முகாம்களாக, ஏதிலிகளின் முகாம்களாக அதை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றுதான் நான் அதில் புரிந்து கொள்கிறேன். அதிலே பொருள் பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தை அதுதான். திறந்தவெளி சிறைச்சாலை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கேயே வைத்து அவர்களை முடக்குவது. அதனால்தான் நான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைவுபடுத்தினேன். ஜெனரல் டயர் இப்படித்தான் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினான். ஒரு திடலுக்குள்ளே, திறந்தவெளி திடலுக்குள்ளே மக்களை விட்டு சுட்டு கொன்றான். அது போன்றது ஒரு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளுவோம் என்கின்ற அச்ச உணர்வு இப்போது நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக விவசாயிகளின் மீது இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை கக்க வேண்டும் என்று கேட்டால், CAA, NRC போன்ற குடியுரிமை சட்டங்கள், பொது சிவில் சட்டம், மாநில அரசுகளை ஒடுக்குகிற வகையில் பல்வேறு சட்டங்கள், துணைநிலை மாநிலங்களாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களை ஒடுக்குகிற வகையில், யூனியன் பிரதேசங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் செல்கிற அளவிற்கு சட்டங்களை எல்லாம் அவர்கள் எளிதாக நிறைவேற்றினார்கள். அதிலிருந்து பின்வாங்கவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப போராடினாரு. அந்த யூனியன் பிரதேசங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அரசு ஈடுபடுகிற போது வேற எந்த யூனியன் பிரதேசங்களும் போராடியதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் போராடினார். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய பயன் என்ன என்று கேட்டால் 0 என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த அரசு அந்த அளவுக்கு ஒடுக்குமுறையை, மாநில சுயாட்சிக்கு எதிராக தனக்கு கீழே இருக்கக்கூடிய பெடரேஷன்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு காட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை. ஆனால் விவசாயிகள் விஷயத்தில் இந்த அரசு பின்வாங்கியது. விவசாயிகள் இந்த அரசை பின்வாங்க வைத்தார்கள். அது இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு என்று மோடி இண்டிவிஜுவலா அந்த பிரச்சனையை எடுத்துக்கிறார். நான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கிறீர்கள், அந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றி பெற செய்து விட்டீர்களே, நான் தோல்வி அடைந்து விட்டனே, உங்களை என்ன செய்கிறேன் பார் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு எதிரி மனப்பான்மையில் இருந்து கொண்டு மோடி இந்த விவசாயிகளை ஒடுக்குகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த போக்கு என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அதிலும் குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் இப்படி ஒரு வேலையை இந்த ஒன்றிய சர்க்கார் செய்யும் என்று சொன்னால் தனக்குத்தானே சவக்குழியை தயாரித்துக் கொள்கிறது இந்த அரசு என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, மோடி அரசு திட்டமிட்டு பழி வாங்குது அப்படிங்கிறீங்க. ஆனா பாஜக தரப்புலையும் பாஜக ஆதரவாளர்கள் தரப்புலையும் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா, அதாவது விவசாயிகள் போராடினாங்க, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அந்த வேளாண் சட்டத்தை ரத்து செஞ்சுச்சு, விவசாயிகளோடு ஒன்றிணைந்து பயணிக்குது. இப்போ தேர்தல் நடைபெறக்கூடிய, அதாவது இன்னும் 2-3 வாரங்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த போராட்டங்களை, விவசாயிகளை தூண்டுவதன் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, அதனால தான் இந்த போராட்டம் தூண்டப்படுது அப்படின்னு தானே சொல்றாங்க. இந்த பிரச்சனையை தூண்டிவிட வேண்டிய அவசியம் எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. காரணம், எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உதாரணமாக, நாம் ஏற்கனவே லிபர்டி தமிழ் வாயிலாக பேசினோம். தென் மாநிலங்களிலிருந்து முதல்வர்கள் எல்லாம் டெல்லி நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். இப்போது தென் மாநிலத்திலே இந்த பிரச்சனை. இந்தி பேசுகிற மாநிலம், ஹிந்தி பெல்ட் என்று சொல்லப்படுகிற இந்தி பேசுகிற மாநிலம் ஜார்க்கண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அங்கே என்ன பிரச்சனை? ஹேமந்த் சோரன் போன்ற முதலமைச்சர்களை சிறைக்கு பின்னால் தள்ளி, சிறை கதவுக்கு பின்னால் பூட்டி, அங்கே பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு முகமே இருக்கக்கூடாது என்று அந்த அரசியலை சிதைக்கிறார்கள். பீகாரிலே கொல்லைப்புற வழியாக எப்படியெல்லாம் நிதிஷ்குமாரை பேரம் பேசி மிரட்டி அழைத்து சென்றார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பன்வாரிலால் புரோஹித் மூலமாக அவர்கள் தந்தார்கள். இப்போது பன்வாரிலால் புரோஹித் ஓடி போய் வீட்டிலே படுத்துக் கொண்டார். இப்படி எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அரசியல் ரீதியாக நிறைய இருக்கிற பொழுது விவசாயிகளை தூண்டிவிட வேண்டிய அவசியம் இந்த எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வகையில் எழுந்திருக்கிறது? எந்த வகையிலும் எழவில்லை. கடந்த
ராகுல் காந்தியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே காட்டுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ராகுல் காந்தி சொல்றாரு, இந்தியா கூட்டணியில ஆட்சி அமைந்ததும் இந்த சட்டம் உடனே இயற்றப்படும், சாமிநாதன் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாரு. ஆனா இதே காங்கிரஸ் ஆட்சியில 2010 அது நிராகரிக்கப்பட்டது. இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போது ஏன் நிராகரிச்சாங்கன்னு தானே கேக்குறாங்க. சார், அரசியலில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அரசு எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ, எதையெல்லாம் செயல்படுத்தாமல் விட்டதோ, கால ஓட்டத்தில் அது மாறுதலுக்கு உட்படுகிற போது இப்போது அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறதா இல்லையா? அக்செப்டன்ஸ் அரசியல்ல வேணும். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வாஜ்பாய் தலைமையிலான அரசாக இருந்தது. அப்போது நிராகரித்ததை எல்லாம் இப்போதும் மோடி நிராகரித்து விட்டாரா? இல்லையே. அப்போது எதையெல்லாம் நிராகரித்து வைத்திருந்தாரோ வாஜ்பாய், அத்வானி துணை பிரதமராக இருந்து எதையெல்லாம் நிறைவேற்ற விடாமல் இருந்தாரோ, அதே போன்று ஜஸ்வந்த் சிங் போன்றவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் அந்த கூட்டணியிலே இருந்து என்ன வேலையை செய்தார்களோ அதற்கு நேர் எதிரான வேலையை இப்போது இந்த அரசு செய்கிறதா இல்லையா? மோடி தலைமையிலான அரசு குறிப்பாக அதை செய்கிறதா இல்லையா? அப்படி என்று சொன்னால் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை என்பது அதனுடைய தன்மையின் அடிப்படையில் மாறுபடும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையிலே வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். இப்ப கரண்டா என்ன சிச்சுவேஷன் அதை தான் பார்க்கணும். இப்போ தேசிய ரீதியாக ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அதற்காக காங்கிரஸ் கட்சி முழு மனதோடு தயாராகி வருகிறது என்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்சி நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பழைய நிலைப்பாடு இப்போது இல்லை. இப்போது நாளுக்கு நாள் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. நிலைப்பாடு மாறுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு. காங்கிரஸ் மீது நாம் வைக்கிற குற்றச்சாட்டை மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இயங்குகிறது காங்கிரஸ் என்றுதான் குற்றச்சாட்டுகளை வைத்தோம். இப்போது ராகுல் காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்திலே ஊடுருவி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு இயங்குகிற தலைவராக மாறி இருக்கிறார். இன்னொன்று சார், இது ஒரு இயல்பான நடவடிக்கை தானே. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருந்தது, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு. அந்த அரசு எந்த பிரச்சனையிலெல்லாம் எதிர் நிலைப்பாட்டை எடுத்ததோ அப்போது மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, அல்லது விவசாய பெருங்குடி மக்கள் அல்லது ஆசிரிய பெருமக்கள், அரசு பணியாளர்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிற போது, எங்களுடைய அரசு அமைந்தால் இந்த தவறுகள் எல்லாம் நடக்காமல் உங்களை பாதுகாக்கிற இடத்திற்கு நாங்கள் இருப்போம், கவலைப்படாதீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல வேண்டிய இடத்தில் தார்மீக கடமையோடு அதை சொன்னாரா இல்லையா? இப்போது கூட எடப்பாடி பழனிசாமி சில குற்றங்களை சொல்கிற போது எங்கள் கழக ஆட்சியில் அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்றுதானே அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு. எனவே எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புணர்ந்து செயல்படுகிறார். இப்போது எதிர்க்கட்சி என்று சொன்னால் பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் யார் என்று கேட்டால் ராகுல் காந்தி தான். அப்படி என்று சொன்னால் ராகுல் காந்தி இப்போது விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அண்ணா தான் சொல்வார் அடிக்கடி, ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் a ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்வார். ஒரு நிழல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எதிர்க்கட்சிகள் என்று பொருள். அப்படிப்பட்ட நிழல் அரசை நடத்துகிற எதிர்க்கட்சிக்கு முகமாக இருக்கிற ராகுல் காந்தி இந்த நம்பிக்கையை தருவதில் என்ன தவறு? ஏன் நீங்கள் அந்த நம்பிக்கையை தர வேண்டியது தானே? நீங்கள் துவக்கத்திலேயே குறிப்பிட்டீர்களே, விவசாயிகளினுடைய பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்வு காண முடியும், இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்று சொன்னால் இது எவ்வளவு அதிகார திமிர்! அவர்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவான குரலை நீங்கள் எழுப்ப வேண்டாம். குறைந்தபட்சமாக அவர்களுக்கு நம்பிக்கை தருகிற விதத்தில் பேசலாமே. இப்போது போராட்டத்தை கைவிடுங்கள், விரைவில் பேசி சுமூகமான முடிவு எட்டப்படும், அதற்காக இந்த அரசு எல்லா வகையிலும் பாடுபடும் என்ற ஒரு வாக்குறுதியை தருவதற்கு இந்த அரசை தடுப்பது எது? எந்த அதிகாரம் உங்களை தடுக்கிறது? யார் உங்கள் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் இந்த மக்களுக்கு நம்பிக்கை தருவதற்கு தவறிவிட்டீர்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு அரண் அமைப்பதற்கு தவறிவிட்டீர்கள். அந்த அரணை, அந்த நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ந்து செயல்படுகிறது. ராகுல் காந்தி பொறுப்புணர்ந்து அதை தந்திருக்கிறார். இதுல எங்கே அரசியல் இருக்கிறது? இதுல எந்த விதத்திலும் அரசியல் இல்லை. அந்த மக்களுக்கு நம்பிக்கையை தருகிற வேலையை ராகுல் காந்தி செய்திருக்கிறார். அவர் கையில் எடுத்திருக்கிற அரசியல் தான் 100க்கு 100 சரியான அரசியல் என்று நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.